இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நெல் வயலை பார்க்க வந்திருக்கோம். நெல் வயலை எதுக்காக பார்க்க வந்திருக்கோம்னா, களைபறி இயந்திரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த களைபறி இயந்திரம் சரியாக ஓட்டுதா, நெற்பயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஓட்டுதா அப்படிங்கிறதான் கவனிக்க வந்திருக்கோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் ஏற்கனவே ஓட்டின களை இயந்திரம் ஓட்டினது. சில இடங்களில் சில இடங்களில் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தால் தெரியுது அவங்களுக்கு. இதுக்கு காரணம் அவங்க ஓட்டுறவங்களும் இல்லை, ஏற்கனவே சில இடங்களில் கை நடவு நட்டவங்க அங்கங்கே நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் விடுபட்ட இடங்களில் சில இடங்களில் நட்டவங்க, அது மாதிரி நடவு இயந்திரம் சில இடத்துல வளைவாக போகிறது, சில குறுகலாக போகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனாலேயும் கொஞ்சம் பயிர்கள் அடிபட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த நெற்பயிரை பற்றி ஒரு சிறு வரலாறு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஏடிடி 42ங்கிற ரகம், குறுகிய கால ரகம். 120 நாள்லேயே அறுவடைக்கு வரக்கூடிய ரகத்தை தான் நம்ம நட்டிருக்கோம். இது பருவம் இந்த பருவம் சம்பா பருவம். சம்பா பருவத்துக்கு தாளடி பருவத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, பொதுவாக குருவை முடிச்சுட்டு தாளடி நடுவாங்க. தாள் அடியில் இருக்கிறதுனால அது நடவுக்கு பேர் தாளடின்னு பேர். அது பொதுவாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு நட்டாங்கன்னா அது தாளடி. ஐப்பசி மாதத்துக்கு முன்னால் புரட்டாசி ஆரம்பத்துலேயோ புரட்டாசி நடுவுலையோ கடைசிலேயோ நட்டாங்கன்னா அதுக்கு பேர் சம்பான்னு பேர். நம்ம நெருக்கி பிடிச்சி சம்பா பட்டத்துக்கு கொண்டுட்டு வந்துடணுங்கிறதுக்காகவே புரட்டாசி கடைசிக்குள்ளே இதை நட்டு முடித்தோம். 30ஆம் தேதிக்கிட்ட நட்டு முடித்தோம். அதனால இதை சம்பா பயிர்னே சொல்லிக்குவோம். சம்பா பயிர்லையும் தாளடிக்கு என்ன வித்தியாசம்னா, புரட்டாசி ஆரம்பத்துலேயோ இல்லை நடுப்பட்டத்துலேயோ நட்டுட்டோம்னாக்கா அதிக மழையில் அடிபடாமல் இருக்கும். ஐப்பசி மாதம் முதலுக்கோ அடுத்தோ நட்டோம்னாக்கா நிறைய மழைக்காலம் வரதுனால மழையில் அடிபட்டுரும் பயிர். புரட்டாசி மாதத்தில் நம்ம நட்டு அது ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வலுவாயிடுச்சுன்னா அந்த மழையெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய திறன் வந்துடும் இதுக்கு. அதுக்காக தான் நம்ம சம்பா பட்டமாக நட்டுறணும் அப்படிங்கிறது. இன்னும் அடுத்தடுத்த முறை நம்ம நடும்போதெல்லாம் 20 நாள் முன்னாடியே நட்டுறணும். புரட்டாசி ஆரம்பத்திலேயே சம்பாவை நட்டுறணும். குருவையும் அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே நட்டுறலான்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கோம். வாங்க இப்போ போய் களை இயந்திரம் எப்படி ஓடுதுங்கிறத பார்ப்போம். இந்த களை இயந்திரம் நம்ம 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 ஊரில் உள்ளவங்களே ஓட்டுறாங்க. ரொம்ப நல்ல களை இயந்திரம். அந்த களை இயந்திரத்தோட எப்படி ஓடுது, அதோட இது என்ன அப்படிங்கிறத பற்றி தனி காணொலியில் பார்ப்போம். பாருங்க காணொலியை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடைவெளியிலலாம் சிறு சிறு புல்கள் இருக்குது பாருங்கள். பாருங்கள், நான் காமிக்கிறேன். முதல்ல இதை எந்திரம் வச்சு நடவு நட்டுருந்தால் தான் நம்ம இந்த எந்திரத்தை வச்சு களை பறிக்க முடியும். அதனால தான் இந்த பாருங்கள் எப்படி வரிசையாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த பயிருக்கும் இடைவெளி இருக்குது, இந்த பயிருக்கும் இடைவெளி இருக்குது பாருங்கள், எப்படி வரிசையாக இருக்குது பாருங்கள். அந்த களைபறி இயந்திரம் இதுக்கு நடுவில் தான் ஓடும்போது இந்த பாருங்கள், இந்த புல்லெல்லாம் அரித்து எடுத்துரும். களைபறி இயந்திரத்தோட முக்கியமான பயன்கள் இந்த புல்லை அரித்து பேத்து எடுத்து இதை மண்ணோட மண்ணாக சேர்த்துரும். அந்த பயிரே உரமாகவும் மாறும். இன்னொன்று இதுக்கு இடையில் நல்ல மண்ணை நோண்டி விடுறதுனால, உழுது விடுறதுனால காற்றோட்டம் கிடைக்கும் பயிருக்கு, நிறைய தூர் வெடிக்கும். இது போன்ற பயன்கள் இருக்குது. மேலும் நம்ம ஆளை வச்சு களை பறிக்கிறதுனா ரொம்பவும் சிரமமான பணி. நிறைய ஆட்கள் நின்று பண்ணணும், செலவும் ரொம்ப அதிகமாகும். அதனால தான் அந்த பாருங்கள், அதை வச்சு இது பண்ணுறோம். எப்படி ஓடிக்கிட்டு போகுது பாருங்கள் பயிருக்கு நடுவில்.
பார்த்தீங்களா கலவை விளம்பரம் எப்படி இது பண்ணுச்சுன்னு. நான் நடவு நடுறக்காரன்ட்டு சொல்லிடுறேன். உணவுமாவது ஒன்றாகாது. ஆமாம். உழவு ஓட்டுறவங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. பயிர் வந்து நேராக இல்லாமல் சில இடத்துல குறுகிய ஓட்டத்தில் வந்து எந்திரம் நடும்போது நட்டுருக்காங்க. அவங்களோட சூழ்நிலைக்கு அவங்க அப்படியே நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து கலைபந்திரி இயந்திரம் ஓட்டும்போது சில இதெல்லாம் இருக்குது. அந்த பக்கம் போனோடனே அவர் வந்து தூக்கி வச்சு நடணும். அதுதான் முறையும். அதை நம்ம இப்போ சொல்லியிருக்கோம், பார்க்கலாம் எப்படின்னு. இந்த இயந்திரத்தை பற்றிய முழு விவரங்களும் என்ன இன்ஜினில் ஓடுது, எவ்வளோ பெட்ரோல் போடுறோம், எவ்வளோ ஓடுது என்னங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்துகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். நீங்கள் நெல் விவசாயியாக இருந்தால் இந்த வண்டி ஓட்டுனாக்க நீங்கள் அதை பற்றிய கருத்து சொல்லுங்கள். அடுத்த தடவை அந்த பக்கம் அப்படியே வச்சு தூக்கி பாரு, மெதுவா பொறுமையா. இன்ஜினை ஆஃப் பண்ணாமே நிறுத்தாமையே திருப்பி பாரு. உனக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணி பார்க்கணும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நெல் விவசாயியாக இருந்தீங்கன்னா இது மாதிரி எந்திரம் வச்சு ஓட்டினீங்கன்னா அதை பற்றிய உங்களோட தகவல்களை சொல்லுங்க. எப்படியும் ஒரு 5% நெற்பயிர் வந்து பாதிக்கப்படுது. அது திருப்பி முளைச்சி நல்லா வந்துடணும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தையும் தவறாமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.